அவங்கள தெரிய வச்சுட்டாங்க எல்லாம் பாடி. அதனால நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வாய்ஸில் பேசுகிற ஒரு கான்செப்ட் நேற்று ஒரு 2 மணி போல் எந்திரிச்சு உட்காந்து எழுதி கொண்டு வந்துருங்க. எதுவும் தவறுகள் வந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நினச்சிருங்க. சில நடிகர்கள்லாம் வந்துட்டு காலேஜுக்கு ஜமால் காலேஜுக்கு வந்திருக்காங்க. அவங்கள வந்து விஜயகாந்த் தான் வந்துட்டு அட்டனன்ஸ் எடுக்கிறாரு. இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். சாதாரண மனுஷனுக்கு தான் கரண்ட் தொட்டா சாகடிக்கும். நான் நரசிம்மா என்னை தொட்டா கரண்ட்டுக்கே சாகடிக்கும். அப்படித்தான் இந்த ஜமால் காலேஜ். இந்த ஜமால் காலேஜை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நேரம் என்னமோ 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல. தம்பி 5 நிமிஷம் தான். இந்த டைலாக் சொன்னதுக்காகவே 5 நிமிஷத்தை கட் பண்ணிட்டாங்க. சரி வாங்க தம்பி. சார் எம்ஜிஆர் சார். ரத்தமாக ஏதாவது நான் சொல்லி ஆகணும். தமிழ் காலத்தில் வந்துருக்கேன் அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. சார் உங்களை வந்து அட்டண்டன்ஸ் தான் சொல்ல சொன்னேன். நீங்கள் அட்டண்டன்ஸ் சொல்லிட்டு போய் உட்காந்துடலாம். நான் வந்துட்டு நின்னேன். அப்புறம் ரோசு பார்ட்டி வந்து இருந்துக்கிறாங்க. அந்த பார்ட்டி நான் யாருன்னு காசு ஆஸ்பத்திரி போயிட்டு சேர்த்து வரேன். நீங்கள் என்ன பேசுனீங்க எனக்கே புரியல. சரி எனக்கே புரியல. நீ போய் உட்காந்துருக்கீங்க. சரி அடுத்து வாங்க சிவாஜி சார், என்னுடைய நண்பர். சார் சிவாஜி சார். சரி விடுங்க, ஆப்ஷன் போட்டுறேன். அதே நல்லா இருக்கியாப்பா? யாருங்க அது? யாருப்பா தம்பி? வழிய விடுங்க. டே யாராப்பா உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல கை சபா கை வீசு கடைக்கு போனா கை வீசுன்னு போடுவேன். சரி நீங்கள் அட்டன்ஸ் சொல்கிறீங்களா இந்த ஆப்ஷன் போட்டுடலாமா? அடே நம்ம ஜமால் காலேஜ் பற்றி தெரியாதா? காலேஜ் வந்தாலே அட்டன்ஸ் போட்டுருவாங்க. என்னைய விட நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. சரி நீங்கள் ஃபுல் ப்ரெசன்ட் இன்னைக்கு போய் உட்காந்துருங்க. சரி அடுத்து வாங்க ரஜினி சார். வந்து சுட்டாங்க ஜமால் காலேஜுக்கு வரணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தேன். அட்டன்ஸ் ஃபுல்லாக போட்டாங்க. ஆக்சுவலி நான் வந்து எங்கே பேசணும்னு தெரியல. சரி எனக்கு அட்டன்ஸ் கொடுப்பீங்களா இல்லை எப்படி? இப்போ வந்து சொன்னாங்க. என்ன தம்பி 2 நிமிஷம் டைம் கொடுத்தா அதிகமாக பேசிக்கிட்டே போறீங்க. சரி நீங்கள் போய் உட்காருங்க. அடுத்து வாங்க கமல். இவரை கூப்பிட்டா 1/2 மணி நேரம் வந்து பாராட்டுவார். கண்டிப்பாக சொல்லி ஒன்றும் இல்லை, உங்களை பற்றி பெருமையாக தான் பேசிக்கிட்டாங்க. பார்த்தீங்களா சொன்னது சரியாக போச்சு. கடவுள் சொல்ல இருந்தோம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவோ செவன் வளமும் பிக் பாஸ். நான் இங்கே நிற்கிறனால நான் இங்கிட்டு சார்ந்துருவேன் நினைக்காதுங்க. இங்கிட்டு நிற்கிறனால நான் இங்கிட்டு சார்ந்துருவேன் நினைக்காதுங்க. சமாளம் காலத்து ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. நம்ம எல்லாத்துக்குமே இப்போ கேமரா வச்சுருக்காங்க. செக் பண்ணி ஐடி கார்டு பிடிக்கிறாங்க. தம்பி நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கீங்க. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜமால் காலேஜை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசுறீங்க. அதனால தான் அதுக்குள்ள உண்மையெல்லாம் சொன்னேன். என் அபரவுமே தேட வந்தேன். சரிங்க நீங்கள் போய் உட்காருங்க. அடுத்து வாங்க சூர்யா சார். சூர்யா சார் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எதிர்பார்க்கல. நான் திறந்த கதவை மூடுவேன் எதிர்பார்க்கல. மூட்டை கதவை துறப்பேன் எதிர்பார்க்கல. இந்த டைலாக் பேசுறீங்க நான் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் வந்து அட்டன்ஸ் போட்டலாமா இல்லை எப்படி? நான் வந்து ஆக்சுவலி நான் வந்து சென்னை இதுலேருந்து வர்றேன். அந்த விளம்பரம் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஓங்கி அடிச்சா வந்துட்டு மேக்கிங்க டைலாக் கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி நீங்கள் போய் ஓரமாக உட்காந்துருங்க. அடுத்து வாங்க வீட்டில் கணேஷ். தம்பி என்ன நடிக்குதுங்க? என்ன சொல்லுது? ஜெஸ்ஸின்னு சொல்லுதா? தம்பி கேர்ள்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க. வாய் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது.
சரி ஓகே. வீட்டுக்கு கணேஷ் வாங்க. தம்பி ரியாஸ், நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கூப்பிட பேசாதீங்க சார். சாரி சார். தம்பி என்னடா நடிக்கிறீங்க? இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸின்னு சொல்லுதான். அங்கே பாருங்க, உங்கள் ஒய்ஃபு நீ வீட்டுக்கு வாடி செத்த அப்படின்னு கை காட்டுறாங்க சார். உங்களுக்கு அட்டண்டன்ஸ் போட்டுடலாம். சரி நீங்கள் போய் பாருங்க. அடுத்து வாங்க சிம்பு. சொல்லு சார், உங்கள் வாய்ஸ் உங்களுக்கு செட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஒரு மாடு ஒரு கவு. இந்த டைலாக் பிடிச்சி போச்சு சார். நீங்கள் போய் உட்காந்துடலாம். அடுத்து வாங்க மக்கள் செல்வன். பேர் சொல்ல மாட்டேன். செம்மையா இருக்கு. ஆக்சுவலி நான் சொன்னாங்க தமிழ் கடைக்கு வந்து சேரணும் அப்படின்னு. சரிங்க டைம் இல்லை நமக்கு, அதனால அடுத்து வேற யாரும் இருக்கீங்களா சார்? வேற யாரும்? சித்தான்னு சொல்லக்கூடாது, அதான் நட்பு. கரெக்டுமா? நீங்க அப்படியே போயிட்டு வாங்க, உங்களுக்கு அட்டன்ஸ் இல்ல. என்ன சொல்றீங்க? சித்தான்னு சொல்லக்கூடாது, உங்களை தான் சொன்னேன். அப்ப கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. நீங்க உட்காருங்க, உங்களுக்கு அட்டன்ஸ். அடுத்து வாங்க கோச்சிங் ஹனிஃபா. அப்போ கத்தை குத்தலாம் வாங்கியிருக்கேன், ரொம்ப வலிக்குது. ஆப்ரேஷன் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன் நான். சரி நீங்க மெடிக்கல் லீவ் எடுத்துக்கங்க, உங்களுக்கு அட்டனன்ஸ் போட்டுருவாங்க. அடுத்து வாங்க மனோபலா. ஐயோ பாபா, ஜமான் கூட கழிச்சு வந்தாலே ஒரு மாதிரி கதலாம். தம்பி இது காலேஜ் பாது. அவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. தம்பி சிராஜ், அதாவது சொல்ல மாட்டேன். இன்டர்னல் மார்க் குறைச்ச பேர் தெரியும் உனக்கு. ரொம்ப நாள் ஆசை இருந்தது. சரிங்க, அடுத்து மொட்டை ராஜேந்திரன். சூப்பர்மா, கலதா பத்தி சொன்னீங்க. சரி நீங்க உட்காருங்க. நீங்க அடுத்து வேற யார்? ரகுவரன். ரகுவரன் பெரோஸ் சார் பேர் சொல்றீங்க. எல்லா திரைப்படங்களையும் வில்லனா தானே நடிச்சிருக்காரு. சார்கிட்ட வில்லனாப்பா? இல்லைங்க, அவர் எல்லாரோட மனசுல ஹீரோ. யார் மனசுல யார் என்ன ப்ரோக்ராம் நடத்திட்டு அதெல்லாம் பார்த்து இன்டர்னல் பார்த்து கூட போடுவாங்க இந்த மாதிரி சொன்னா. சரிங்க நீங்க வாங்க ரகுவரன் சார். இங்க வந்து நிக்கிறவங்க தான் தெரியும். இத்தனை வாய்ஸ் கொடுத்துட்டு இத்தனை தடவை பேசணும் அப்படின்னா அது எங்களுக்கு தான் தெரியும். உங்க கையில நான் எதுவுமே கொடுக்குறீங்க. அதாவது நான் எதுக்கு வந்தேன்னு சொல்றது கேளுங்க. இங்க வந்தாக்க ஐடி கார்டு பிடிக்கிறாங்க, சிசிடிவி கேமராவை வச்சு செக் பண்றாங்க. ஒரு பொண்ணுகிட்ட கூட பேச முடியல. தம்பி உனக்கு பிரின்சிபல் வந்து லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேல பேசினா ரொம்ப ஆபத்தாயிடும். சரி நீங்க போய் உட்காந்துருங்க. அடுத்து வாங்க, அடுத்து ஜனகராஜ் வாங்க. ஜனகராஜ் எல்லாருமே வந்திருக்காங்க. சரி ஓகே. வேற யாரு சார்? இவர் வந்திருக்காரு சார், வினு சக்கரவர்த்தி வந்திருக்காரு. இல்ல ஜனகராஜ் வாய்ஸ் வரலையோ? ஆக்சுவலா அது எதுக்கு எதுலமே தெரியல. அது 2 மணிக்கு எழுதுறதுனால எதையாவது எனக்கே தெரியல. எனக்கு நான் நைட்டு 2 மணிக்கு உட்காந்து எழுதி ஒரு 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ அதனால தான் நீங்க வகுப்புல தூங்கிட்டு இருந்தேன். அது தூங்குறது தாங்க. அடுத்து எழுதியிருக்கேன். சரி வினு சக்கரவர்த்தி அடுத்து வாங்க. வினு சக்கரவர்த்தி சார். தம்பி ஒரு 5 நிமிஷம் பிரேக் போயிட்டு வந்தா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். சாரி சார். வினு சக்கரவர்த்தி இந்த அவ்வளோ தான் முடிஞ்சு. ஒரு 2 நிமிஷம் சார். வினு சக்கரவர்த்தி வாங்க. கண்ணே வணக்கம் கண்ணே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உனக்கு ஸ்பெஷல் அட்டெண்டன்ஸ் தம்பி. ஏன் கண்ணே? அதாவது வந்தவங்கலாம் வந்துட்டு அவங்க டேலாக பேசுனாங்க, நீங்க மட்டும் தான் என்னைய பத்தி வணக்கம் சொன்னீங்க. அதனால கண்ணே, அதாவது ஜமானு காலேஜ்னாலே
வணக்கம் வச்சாலே அட்டனன்ஸ் போட்டுருவாங்க. இதுக்கு தான் எங்கள் அம்மா அப்பவே சொன்னாங்க ஜமால் காலேஜில் சேருது அப்படின்னு. அதனால தான் இந்த காலேஜுக்கு வந்து சேர்ந்தேன். உங்களுக்கு இன்டர்னல் கம்மி பண்ணிடலாம் தம்பி. சரி நீங்க உட்காருங்க. அடுத்து வாங்க தம்பி மாதவன். என்னது ஆக்சுவலி உன்னை வந்து என்ன நடக்குதுங்க யாருமே நடக்கல சார், எல்லாருமே உட்கார்ந்தா இருக்காங்க. என்ன ஜோக் பண்றீங்க? ஆக்சுவலா உன் மேல ஆசைப்படல. நான் லவ் பண்ண தோணவே இல்லை. ஆனா இதெல்லாம் நடந்தணும் பயமா இருக்கேன். யோசிச்சு சொல்லு தம்பி. இந்த மாதிரி யோசிச்சுன்னா சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டா